மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்தைச் சேர்ந்த திரிபுர சுந்தரி என்ற வயதான பெண் தமது பெயரில் உள்ள மாடி வீடு மற்றும் நிலத்தை மகனும் மருமகளும் அபகரித்துக் கொண்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். மகனும் மருமகளும் தன்னிடமிருந்து ஆக்கிரமித்துக் கொண்ட இடம் மற்றும் நிலத்தை மீட்டு தருமாறு வலியுறுத்தினார். ஒருத்தருமே கொடுக்க மாட்டாங்கிறான்ற மாதிரி சின்னவன் கூப்பிடாத பொண்டாட்டி சேர்த்தியா அடிச்சு தருத்துறா. அதுக்கு விடுமுறையே இல்லையா எனக்கு. யார் உங்களை அடிச்சு துரத்துறா? இந்த சின்னவன் பொண்டாட்டி சின்ன மருமகள் உங்களுக்கு அடிச்சு துரத்துறாங்க. திரிபுர சுந்தரி, திருவெங்காடு, ஐநார்கோயில் தெரு. அங்கே கோட்டர்ஸ் ஓரமாக ஒரு மாடி வீடு. அந்த சம்பாகத்தில் இல்லை 4.5 நிலம், 3 போர் வச்சு இன்ஜினு மரமட்டையெல்லாம் எல்லாம் இருக்குது. அதில் போய் இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறா. நான் எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு 1000 ரூபா பணமும் கிடையாது, இப்போ போட்ட பணமும் எனக்கு கிடையாது, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சுசைட்டில் கொடுக்குறாங்க அரிசி, 2 தடவை வேக வச்சு கஞ்சி வச்சு குடிக்கிறேன். நான் என்ன செய்யறது? இப்போ கூட சாரங்கவனி ஆஸ்பத்திரியில் 2000 ரூபா செலவு அந்த பொண்ணு தான் செலவு பண்ணிச்சு. எனக்கு யாரும் கொடுக்கல. அது அழுகுது, என் குடியை கெடுக்கிறிய, ஒன்றால் நான் சாகிறேன் அது சொல்லுது. நான் என்ன பண்ணுறது? நான் அடியாக நிற்கிறேன். 4 பிள்ளையும் அது அங்கே இங்கேயும் கொத்தனை வேலை செஞ்சுட்டு அது தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கு. நான் தனியாக தான் இருக்கேன் ஒரு கொட்டாயில். இந்த பெரியார் நகரில், திருவெங்காடு பெரியார் நகரில் ஒரு கொட்டாய் வளைச்சி பிடிச்ச இடம். அதில் உட்காந்துக்கிட்டு இந்த கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன வேலை செய்ய முடியும்? இப்போ எனக்கு என்னோடய சொத்தில் எனக்கு பங்கு பிடிச்சிங்க, எனக்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் அப்படியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. நான் எனக்கு வேணும்னு சொல்லுவேன். இதை யார் சம்பாதிச்ச சொத்துமா? அது எல்லாம் நாங்கள் சம்பாதிச்ச சொத்துமா. என் புள்ள ஒருத்தன் பெங்களூரில் வேலை செஞ்சான். அவங்க ஒரு கலாட்டை விற்றுட்டு வந்து இவங்கிட்ட அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எங்ககிட்ட. இப்போ என்ன செய்ய வந்திருக்கீங்க? இப்போ எனக்கு பங்கு பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கீங்க? இங்கே கலெக்டர் ஐயாக்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். யார் அடிக்கிறா, யார் கொடுமை பண்ணுறா? அந்த சத்தியாங்கிற சின்ன மருமவர் தான். என்னென்ன செய்கிறாங்க? என்னை அடிக்கிறா, அறுவாள் சீட்டு விடாரா, என்னை பார்த்த இடத்துல அடித்து கொண்டு விட்றாங்கிறா. நான் செத்துட்டா அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்காத, என் பொண்ணும் கொடுக்காத. என் பிள்ளையா, என் பெரிய பிள்ளையா அவமான கேஸு கொடுத்துட்டா. அவமான கேஸு கொடுத்து என்னை கையை பிடிச்சி விட்டுட்டான்னு கேஸு கொடுத்துட்டா. அவன் செத்து விட்டான். 8 நாளில் என் பிள்ளை செத்து விட்டான், என் பெரிய பிள்ளை.